ஒத்த பொம்பளை அத்தனை ஆம்பளையும் குனிய வச்சு நிமிர வச்சு பறைண்டு எடுக்கிறா பத்தியா, இப்படியே தான் பயன்படுத்துவாங்க வார்த்தையை. அவ இவ அப்படிங்கிறத வந்து ஆண்கள் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனா ஓட்டுமே வந்து அந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா வந்து காலில் விழுறதோ இது எதுக்கு, ஆனா தப்புன்னு தோணல. ஆனா ஒரு மாதிரி இப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தான். இப்ப அது எடப்பாடி வந்து தவந்தெல்லாம் வருவார் இல்லைங்களா ரசிகலாட்ட. ஒருத்தன்ட்ட பேரம் பேசி ஒருத்தன்ட்ட தப்பிக்கிறது இருக்குல்ல, அந்த வேலையை செஞ்சாரே தவிர அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கான பொலிட்டிக்கல் லீடர் நான் தான் சொல்லவே இல்லை. அவர் புரியறதுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் வந்து திராவிடம் சார்ந்த புரிதலாகட்டும், மாநில சுயாட்சி சார்ந்த புரிதலாகட்டும், இதெல்லாம் ஐடியாலஜியா ஒரு விஷயத்தை திமுக கவுண்டர் பண்ணும்போது அதை எப்படி அரசியலா தான் ஸ்கோர் பண்றதுக்கு பயன்படுத்துறதுங்கிறது தெரியல. அதிமுக காரங்களே அவருக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுமக்களாக பலரும் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு பூரா இன்னைக்கு திமுகவுக்கு வந்து நின்றுச்சு. இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு திமுகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துகிட்டு. ஸ்டாலினா மோடியா தொடர் வெற்றிகளை கையில் எடுத்துட்டு விட்டாரு. அதே மோடியா லேடியாங்கிறத எடப்பாடியா மோடியா செய்ய முடியாம தான் மோடி எங்கள்கிட்ட அப்படின்னு பேச வேண்டியது. ஒருவேளை அந்த இடத்துல செந்தில் பாலாஜி இருந்திருந்தாருன்னு வைங்க, அந்த டீலை ஓகே பண்ணியிருந்து அவர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாருன்னா கட்சி வந்துட்டு அழிய போற நிலைமையில் இருக்குது. அதை வந்துட்டு எடப்பாடியால காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது எனக்கு பெரிய கேள்வி. அதிமுகல வந்து எந்த ஒரு அனிமல் கூட நின்னாலும் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரியான மனநிலையில மக்கள் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் அதிகாரத்துக்கு வரணுங்கிறத விட தான் எதிர்கட்சி தலைவராகவே இருந்து தன்னுடைய பவரை வந்து அப்படியாச்சும் என் கட்சி என்கிட்டயே இருக்கட்டும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாரா? பேரலை நேயர்களுக்கு வணக்கம். கடந்த முறை பார்க்கும்போது நம்ம 3 பேரும் சேர்ந்து பாமக பற்றி பேசியிருந்தோம். ரவுண்ட் டேபிள். ஆமாம், ரவுண்ட் டேபிள். அந்த பேர் நல்லா இருக்கு. அதை ஒட்டி அதுக்கடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இப்போ அதிமுகவுடைய விஷயத்தை பற்றி பேசலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதிமுக முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எடப்பாடி தலைமையிலான அதிமுக எப்படி இருக்குது, அதை பற்றி 3 பேருடைய பார்வையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர். என்னவாக போகிறது எடப்பாடியின் அதிமுக அப்படிங்கிறது தான் பேச போகிற லைன். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக 2 பேரும் பேச வேண்டியது. எதனால் 2 பேர் அப்படின்னா, என்னடா இதே 2 பேரை வச்சுக்கிட்டு என்னென்ன கதடா சொல்கிற அப்படின்னு நினச்சி சொல்லலாம். திருப்பி இதை நான் சொல்லுவேன். ஏன்னா சந்தோஷ் வந்து எடப்பாடியோட சொந்த ஊருக்காரரு. அவரு சித்தப்பா, உண்மையிலே அவருக்கு சித்தப்பா. எடப்பாடி ஊருக்கும் எனக்கும் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஒரே காரணத்துக்காகவே அவரு சேலம் தான். அதனால பாமகவும் அதிமுகவும் ஈக்குவலான பவரா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இருந்து வர லாங் டிஸ்டன்ஸ் சித்தப்பாவா சித்தப்பா சிவானி. ஆப்வியஸா அதிமுக அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் ஆளுமைக்கு கீழே பல ஆண்டுகளாக இருந்த ஒரு கட்சி. பெண்கள் சப்போர்ட் வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு எப்பவுமே உண்டு அப்படிங்கிறது வந்து கான்ஸ்பிரசியா இல்லை உண்மையா அப்படிங்கிறதையும் குறித்து பேசணும் தான். அது தனி டாபிக்னா கூட பரவலாகவே வந்து பெண்கள் வந்து ஜெயலலிதாவோட ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய வாக்கு வங்கி அப்படி இருக்கா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து பேசுறதுக்காக சிவானியும், ஆப்வியஸாக 2 பேர் பேசுறதையும் கேட்கறதுக்கும் இடையில பேசுறதுக்கும் நானும் அப்படி சொல்லிட்டு நிறையா பேசுறதுக்கு நானும் உட்காந்துருக்குறோம். எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்னா, முதல்ல அதிமுக அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு? அதிமுகன்னா யார் அப்படின்ற முகமாக நீங்கள் நினச்சிங்க? அதிமுக நான் வந்து 2002 பிறந்திருக்கேன்னா, ஸோ எனக்கு அதிமுக அறிமுகமானது வந்து ஜெயலலிதா மேம். அவங்க தான் வந்து ஃபேஸ் ஆஃப் அதிமுக அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தார். அந்த எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கு இடையில கிளாஷஸ், இந்த மாதிரி அந்த வரலாறுலாம் வந்து எனக்கு டைரெக்டாக பார்த்தது கிடையாது. எனக்கு நியூஸில், ஆமாம், செவி வழி செய்திகள் இல்லை நியூஸில் அந்த மாதிரி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபேஸ் ஆஃப் ஏஐஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் பேசுவாங்க. மற்ற எம்எல்ஏக்களோ அவங்க யாருமே வந்து பேசுகிற மாதிரியான இதே இருக்காது. ஒரு ஆள் மட்டும்தான் தெரியும், நிறைய பேர் இருக்கிறதா தெரியவே தெரியாது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா,
அவங்க மேலே விமர்சனங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க சொத்து குவிப்பு வழக்குலையுமே வந்து அக்யூஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு முடியாது. ஆனால் பெண்கள் பாலிடிக்ஸில் வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்திரா காந்தியும் சரி ஜெயலலிதாவும் சரி 2 பேருக்குமே ஒரு காமன் ஆஸ்பெக்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் ஒரு அரகெண்ட்டாக இருக்கிற மாதிரியான பார்வையும் இருக்கும். அது அவங்களோட கேரக்டர் அவசியமான ஒரு கேரக்டராகவும் இருக்கும். ஏன்னா ஆண்கள் எல்லாரும் மேல் டாமினேட்டட் சொசைட்டி அந்த ஃபீல்டு ஆப்வியஸா அவங்களும் அவங்களோட ஆணாதிக்க மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்களாவே அவங்கள காட்சிப்படுத்திக்கிற வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். அதனால அவங்க அசர்ட்டிவாவே கொண்டு போற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சாஃப்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பெண்கள் இந்த மாதிரியா பாலிடிக்ஸ்லேயே எதுலேயோ ஸ்டெப் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். கெரியர்லையுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களோட பார்வைகளும் இந்த ஃபோரமில் வந்து சேரணும் அப்படின்றதும் அவசியம்தான். இப்போ ஏன்னா பேரலையில் பார்த்தீங்கன்னா பூரா ஆண்களாகவே தான் இருந்திருக்கிறாங்க. நான் ஒரு ஆள் தான் இப்போ ஃபஸ்ட்டு சந்தோஷம் அதாவது பேசியிருக்காங்க நிறைய பேர் வெளியில வந்து. பட் இப்படி ஒரு டிஸ்கஷன் இல்லைன்றப்போ வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி வரவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்கன்றப்போ பெண்களோட ரெப்ரசன்டேஷன் முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயலலிதா வந்து இந்த தொட்டில் குழந்தைகள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இப்போ குழந்தை பிறந்ததுன்னா என்ன மாதிரியான அது குழந்தைய பார்த்துக்கணும், அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல பெண்களோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்தால் தான் அவங்களும் பெண்கள் ரீதியாக குழந்தைகள் ரீதியாக எல்லா ரீதியாகவும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆண்கள் குறித்து மட்டுமோ இல்லை ஒரு சில திட்டங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரியான சிந்தனைகள் வராமல் இருக்கிறதுல ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாங்கன்றது. ஓகே, அம்மையாருடைய புகழாரங்கள் ஓகே. அந்த அதிமுக அப்படிங்கிறத வேற எப்படி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? கட்சியா வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு கட்சியா என்ன மாதிரி எல்லாம் நடக்குது உள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. ரைட். உங்களுக்கு அதிமுகங்கிற பார்ட்டி எப்போ அறிமுகமாச்சு? எனக்கு 2011 தேர்தலில் எல்லாத்துக்குமே பிரேக்கிங். 2011 அந்த தேர்தல் பிரச்சாரம் அந்த தேர்தல் விஷயங்களாக போயிட்டு இருக்கும்ல. அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் 6வது 7வது நினைக்கிறேன். அப்போ தான் அந்த சினாரியோஸ்லாம் பார்க்குறேன். அவங்க வந்துட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு ஒரு கடையில் டிவியில் போட்டு அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. உங்களுக்காக நான் உங்கள் மக்களுக்காக நான் அந்த டைலாக் சொல்லுவாங்கள்ல, அதை நான் டிவியில் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ வந்துட்டு சிங்கிளாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. எம்எல்ஏக்கள் வேட்பாளர்கள்லாம் தூரமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மக்கள்லாம் பேசுகிறாங்க. அந்த சீனாரியோஸ் தான் பார்க்க முடியும். அப்புறமேட்டு பின்னாடி வந்துட்டு எங்கள் ஊரெல்லாம் பேசும்போது அம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஜெயலலிதா கூட அவ்வளோ பேர் இருக்காது. அம்மா வருவாங்க, அம்மா பேசுகிறாங்க, அந்தமாரிலாம் இருக்கும். அதிமுக கட்சிக்கு சார்ந்து இப்போ பார்க்கும்போது அப்படி ஒரு பார்வை இருந்துச்சு. அப்புறமேட்டு இன்னொன்று எப்படி அதிகமாக எனக்கு கண்ணில் படும்னா அந்த எல்லாமே அவங்க ஒரு மாதிரி இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு மாதிரி அவங்க பாட்டு இருப்பாங்க. மற்றவங்க வந்து குனிஞ்சி பொக்கை கொடுப்பாங்க. அப்புறம் வணக்கம் வைக்கிறது, காலில் விழுறது அப்படின்னு சொல்லி அந்த இமேஜ் மட்டும் தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து அந்த அந்த பின்புலத்தோடு அந்த மனநிலையோடு அப்போ இருந்த மனநிலையோடு பார்க்கும்போது அது வந்து செம்ம அப்படி தோணியிருக்கா? செம்மன்னு தெரில. இது 50-50 தான். ஆனால் தப்புன்னு தோணலை. ஆனால் ஒரு மாதிரி இப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தான். அது ரைட், பாசிட்டிவாக தோணியிருக்கு. ஆனால் எனக்கு இந்த விஷயம் நெகட்டிவாக தோணியிருக்கு. அது அவங்க அம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறது அவங்க ஒரு இமேஜாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது மூலியமாகவே அப்போ எல்லாருமே வந்து அவங்கள அம்மா அப்படின்ற பார்வையிலே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம இதை கடந்து போயிட்டு இருக்க முடியாது. அந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா வந்து காலில் விழுறதோ இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு அந்த விஷுவல் அந்த ஏஜ்ல நீங்க அந்த மனநிலையோடு பார்க்கும்போதே உங்களுக்கு எதிராக தான் தோணுச்சு. ஏன் வந்து ஒருத்தர் இப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க எப்படி இருக்கிறாங்களோ மேபி இன்னும் குவாலிஃபைடா இல்லை அப்படின்ற மாதிரி தோணுனாலுமே ஒருத்தர் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட். ஓகே, எனக்கு என்னன்னா ஆப்வியஸா நானுமே வந்து ஜெயலலிதா தான் அதிமுகவினுடைய முகமாக அறியும்போது தான் நானும் உள்ள வர்றேன். நீங்கள் சொல்கிற அந்த இராணுவ கட்டுப்பாடு இந்த இதெல்லாமே வந்து எனக்குமே அப்படியாக தான் அறிமுகம் தான். இன்னொன்று எங்கள் ஊர்களில் வந்து பேசும்போதே வந்து ஒத்த பொம்பளை அத்தனை ஆம்பளையும் குனியை வச்சு நிமிர வச்சு பறைண்டு எடுக்கிறா பத்தியா இப்படியே தான் பயன்படுத்துவாங்க வார்த்தையை. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அவங்கள வந்து அவ இவ அப்படிங்கிறத வந்து ஆண்கள் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் ஓட்டுமே வந்து
ஜெயலலிதாவுக்கு போடுறது அப்படிங்கிறது வந்து அவங்க தரப்புல வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க பெண்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா, நம்மளால முடியாத ஒன்றை வந்து அத்தனை ஆம்பளையும் காலில் விழ வச்சு ஒரு பொம்பளை செய்கிறாடா அப்படின்னு எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களே பேசி நான் கேட்டிருக்கிறேன். அப்படியான ஒரு ஹீரோயிக் இமேஜ் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக அதிமுகவினுடைய வாக்காளர்கள் தங்களுடைய தலைவர்களை பார்த்துருக்குறாங்க. இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜெயலலிதா விஷயத்தை பார்க்கும்போது என்னடா அப்போ அந்த அம்மா ஸ்ட்ராங்கான ஆள்றா அப்படின்றத வந்து எனக்கு அவங்க நம்ம குடும்பங்களில் சுற்றி இருக்கக்கூடிய சொந்தங்கள் மூலமாக எனக்கு கடத்தப்படுது. அப்போ எனக்கு அந்த ஒப்பீனியனே கிடையாது. எல்லாருமே கட்சி தலைவர்னா வணக்கம் சொல்லுவாங்க, எல்லாரையுமே வந்து கும்பிட தான் செய்வாங்க, எல்லாருமே வந்து காலில் தான் விழுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து அதுதான் இதாகவே தெரியும். அப்படி இருக்கும்போது இது ஒன்று தெரியும். நான் ரொம்ப சின்ன இதில் இருந்து சொல்கிறேன். அப்புறம் போக போக தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவு புரிதல் இதெல்லாம் வரும்போது அது எப்படிரா இன்னொருத்தங்க காலில் விழுகிறது சரியாகும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய புரிதல்லாம் லேட்டராக தான் வருது. அதுக்கு பிறகு தான் ஜெயலலிதா யார், அவங்களுக்கு எப்படி இப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் புரியுது. அப்போ லேட்டாக நம்ம எம்ஜிஆரையும் படிக்கும்போது தான் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பே தன்னுடைய தலைவர் வந்து ஹீரோவாக இருந்தால் தான் அவரை தலைவர் அப்படிங்கிறத ஏற்றிருந்திருக்கு. அந்த கட்சியினுடைய நேச்சரே வந்து தன் கட்சியினுடைய தலைவர் வந்து எதையும் செய்யக்கூடியவர். அவர் வந்து வானத்தை வளைச்சு வில்லாக்கி அதை வந்து இதாக்கி அவர் எல்லாமே பண்ண தெரிஞ்சவர். அவர் 3 அடி வாங்கினதுக்கு பிறகு திருப்பி அடிச்சார்னா அப்படின்னு எம்ஜிஆர் ஸ்லாகிக்கிறாங்கல்ல, அப்படியே அவங்க வந்து அரசியல்லையும் பார்க்குறாங்க. அந்த அம்மா பக்கத்தில் நிற்க முடியுமாடா, அழகிரியவே அந்த அம்மா வந்து இவரையே அவனையே இப்படியெல்லாம் சொல்லி 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 அந்த வாக்காளர்கள், அந்த ஓட்டு போடக்கூடியவர்கள், அதிமுகவினுடைய ரத்தங்கள் தங்களுடைய தலைவர்களை ஹீரோவாகவே வைத்துக்கொண்டே இருந்தார்கள். அப்படியே கட் பண்ணி இப்போது அவர்களுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியோடு நம்ம வர்றோம். அதுக்கு முன்னாடி சசிகலா அப்படிங்கிற நபருக்கு மிகப்பெரிய அளவிற்கு இதே போல ஒரு பிம்பம் ஒன்று கட்டமைக்கப்பட்டது. நாம் அப்போ பேரலையில் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் இப்போ பேரலையில் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இந்திரா எல்லாரும் பேரலை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சசிகலாங்கிற ஒரு பெயரும் அந்த பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய களப்பணியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மேசிவாக இறங்கி வேலை பார்த்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மா ஜெயிலிருந்து இங்கே வர்ற வரைக்கும் விடிய விடிய பயணங்கள், பெரிய கிரேனில் மாலை, பலூனு எல்லாம். மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் வந்து அதை ஸ்லாகிச்சு பேசினாங்க. பல இன்டர்வியூஸ் நானே எடுத்திருக்கிறேன். அவங்க வந்து யானை ஆக்கிடுவாங்க, குதிரை ஆக்கிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயிக் இமேஜ் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. உண்மையிலேயே கூட அதிமுகவினுடைய ரத்தங்கள் வந்து அப்படி தான் இருந்தாங்க. ஜெயலலிதா போயிட்டாங்க, அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக இருந்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க யாரை ஹீரோ இமேஜாக கொண்டு வர விரும்பி இருந்தாங்கன்னா சசிகலாவை. தொண்டர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க பார்த்து கை காட்டியவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அதையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சின்னம்மா சபதம் எடுத்தாங்க அப்படின்னு அவங்களே டிக்ளேர் பண்ணி அந்த சபதத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்கடான்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 வருஷமாக சசிகலா அப்படிங்கிறவங்க ஜெயிலுக்கு போயிருந்தா கூட அவங்களுக்காகன்னு பல பேர் காத்துக்கிட்டே இருந்ததுனால தான் அந்த அம்மா வெளியில் வரும்போது அது ஒரு பெரிய ஒரு இமேஜை வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அப்படியே கட் பண்ணி அந்த அம்மாவுக்கு துரோகம் இழைக்கப்பட்டு அந்த அம்மாவினுடைய கைகள் சிறகுகள் வெட்டப்பட்டு அந்த அம்மா வந்து போயஸ் கார்டன்லேயே ஒரு வீடை வாங்கி இன்னொரு பக்கமாக போய் அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழல்னு வரும்போது ஒட்டுமொத்த அதிமுகவும் அங்கேயே முடங்கியதாகவே தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. உங்களுக்கு அப்படி ஃபீல் வந்ததா? நமக்கு என்னன்னா, இப்போ 2017 எடப்பாடி முதலமைச்சர் வராரு. அப்பதான் அவர் யாருன்னு எனக்கு தெரியுது. ஓகே, சொந்த ஊர் இருந்தாலுமே யாருன்னு தெரியல. போய் பார்த்தா போக்குவரத்துறை அமைச்சராக இருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லாத, சத்தியமா தெரியாதுங்க. ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வமே முன்னாடி முதலமைச்சராக இருக்காரு. இப்போ வந்துட்டு ஜெயலலிதா இறந்த பின்னாடி அவர் தான் ஆபீஸா முதலமைச்சராக வரப்போறாரு அப்படின்ற மாதிரி தான். அதனாலதான் தெரியும், மற்றவங்க யாருமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்து வந்துட்டு எடப்பாடி டிடிவி அந்த விஷயங்களா போயிட்டு இருந்துச்சு. அடுத்து டிடிவி கழட்டி விட்டாங்க. அடுத்து என்ன சொல்றது, இதே நிலைமை தான் சசிகலாவுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயம். ஆனா அதான் சசிகலா வெளியே வரும்போது என்ன ஒரு இது இருந்துச்சுன்னா, அவங்க வந்து திருப்பியும் எடப்பாடி கழட்டி விட்டு கட்சி டேக் ஓவர் பண்ண போறாங்க. அதனாலதான் அவ்வளோ பெரிய பூமு. விடி லைவ் போட்டாங்க, பார்த்துருக்கோம். அப்படி ஜெயா டிவி ஆஃபீஸில் தான் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் குவிஞ்சிருந்தாங்க லைவ் கிட்ட வாங்குறதுக்கு. அந்த மாதிரி இருந்தது. அப்புறமேட்டு பார்த்தா அதுவும் டம்மி ஆயிடுச்சு. அப்போது சரி, இவ்வளோத்தையும் ஓரம் கட்டிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் நாச கட்சியை நல்லா டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுவும் கிடையாது. 2021 ஆப்வியஸாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆன்டி இக்குமெண்ட்ஸ் இருந்தது, திமுக நிறைய விஷயங்கள் எடப்பாடி ஆட்சியில் நடந்தது,
தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு ஆகட்டும், இந்த லாக்அப் டெத் ஆகட்டும், எல்லாமே விஷயங்கள். அப்புறம் பாஜக கூட கூட்டணி வச்சு அதுலேருந்து பல்வேறு திட்டங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சாஷ்டாங்கமாக ஒப்புதல் தெரிவித்ததாகட்டும், எல்லாமே வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு எதிரான மனநிலையை தான் உருவாக்கி கொடுத்துருந்துச்சு. அப்புறமா திமுக வந்துட்டு ஆட்சிக்கு வராங்க. அதை தாண்டி பார்க்கும்போது கட்சி டெவலப் ஆச்சா பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த மாதிரி விஷயம் தான் போயிட்டு இருக்குது. இப்போ சசிகலாவினுடைய அந்த வருகை அதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்களா? அந்த டைம்ல எப்படி அதை ரியலைஸ் பண்ணீங்க? அது நியூஸில் தான் பார்த்துருக்குறேன். எடப்பாடி வந்து தவந்தெல்லாம் வருவார் இல்லைங்களா ஆமா. சசிகலாட்ட. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கிறப்போ ஓகே, ஸோ இவங்க தான் அடுத்த ஃபேஸ் ஆஃப் ஏடிஎம்கே போல இருக்கு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஹீரோயிக் ஃபேஸ் மாதிரி அவங்க தான் அடுத்த ஹீரோ அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு அவங்கள காணோம். ஓபிஎஸ் ஏதோ சபதம் எடுக்கிறாரு. அதுக்கு ஒரு ட்ராமாவாக அந்த டைமில் போயிட்டு இருந்துச்சு. அவர் நம்மெல்லாம் அந்த பக்கம் ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணுவோம், அது நடந்துட்டு இருந்தது. இந்த பக்கம் வந்து எல்லா மோசமான திட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டு ஓபிஎஸ் வந்து டீல் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தர்ம யுத்தம்னு வந்து அதுக்கு பிறகு அவரு அதெல்லாம் பல கூத்து. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ட்ராமாவாகவே நடந்துட்டு இருந்துச்சு. பட் இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்களோட தரப்பு தான் அது முதலமைச்சராக இருக்கிறாங்க, துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து வெளியே அனுப்பப்படுறாரு. ஆனால் இவங்க இப்போது சசிகலா அவங்க வரும்போதெல்லாம் அது அவங்க எடுக்கிற ஒரு முடிவாக தெரியுது. ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ்லாம் வரும்போது அது அவங்க மட்டும் சோலாக எடுக்கிற முடிவாக இருக்க மாட்டேங்குது. அங்கே பின்னாடி வந்து இன்னொரு பவர் பிளே இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்களும் சொல்லக்கூடிய ஒரு உண்மை, சந்தேகிக்கக்கூடிய ஒரு உண்மையாக மாறுது. எப்போவுமே ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ அவங்களும் வந்து மேலே அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்தப்பட்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக என்பதே திராவிட அரசியல் குறித்தான விஷயங்களை கூர்மை அடையாமல் வைப்பதற்கு உண்டான ஒரு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக தான் இருந்தது. அது வந்து அதிகார வர்க்கத்திற்கும் டெல்லி மாதிரியான அதிகாரத்திற்கும் தேவைப்பட்டு கொண்டே இருந்தது. நேரடியாக பாஜக மாதிரியான காங்கிரஸ் மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் வராமல் ஒரு மைல்டான அவர்களுடைய ஒரு ஐடியாலஜியை தழுவிய திராவிடத்தையும் போர்த்திய ஒரு பார்ட்டியாக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அது வந்து அடகாத்து கொண்டே இருந்ததில்ல. அதை வந்து மக்கள்கிட்டயே டிஸ்பிளே பண்ணும்போது நான் தாண்டா தலைவன், நான் தாண்டா சொல்கிறேன் அப்படின்ற நம்பகத்தன்மையோடு செஞ்சாங்க. இப்போ சாய்பாபா கையிலேருந்து 90 எடுக்கிறாரு அப்படிங்கிறது வந்து டூப்ளிகேட்டு உடான்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை நம்புகிற மாதிரி எடுக்கிறாருல, இப்படி எடுக்கும்போது இது பண்ணுறது சிசிடிவி இப்போ கேமரா இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு மாட்டிக்கிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி எந்த ஒரு மேஜிக்குமே வந்து உங்களுக்கு ட்ரிக்கியாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் பண்ணுற வரைக்கும் தான் அது மேஜிக் மாதிரி மதிப்பு உண்டு. அவர் எங்கனுக்குள்ளே முடிச்சு போட்டார், எந்த கைக்குள்ளே எதை சொருகிட்டு அதை எடுத்தாருன்றதை காட்டிட்டா புஷ்ஷுன்னு போயிரும்ல. எடப்பாடிக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எடப்பாடி தன்னுடைய அரசியல் யுக்தியாக தான் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு அவரே வெற்றி பெற வைப்பதற்கென்று ஒரு ஸ்டாண்ட் அவருக்கு எடுக்கவே வரல. அந்த 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 பிம்பப்படுத்தலும் அவரிடம் இல்லை, அது உண்மையும் இல்லை. ஏன்னா அவரை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இயக்கி கொண்டிருந்த ஃபோர்ஸான்னு கிடையாது, அது கிடையாது. அதை விட மூர்க்கத்தனமான ஒரு ஃபோர்ஸ் வந்து எடப்பாடியை இயக்கும்போது எடப்பாடி அந்த மூர்க்கத்தனத்தை எதிர்கொள்வதற்கான பக்குவம் உள்ள நபராக தெரியவே இல்லை. அதனால ஆப்வியஸா அப்பட்டமா தெரியுது. ஏதாவது ஒரு தெரிஞ்ச கேள்வி வந்தா பரவாயில்ல தம்பி, அந்த கேள்வியை வச்சு இது என்ன பேப்பர் என்ன பரிச்சனே தெரியாம ஒருத்தரை வச்சா அவர் என்ன எழுதுறதுன்னே தெரியாது. அப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார். ஆனா கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்காக அவர் வந்து ஷார்ப்பாக சில வேலைகள் பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி எல்லாத்தையுமே ஊடகங்கள் சொல்கிறாங்க. அதில் பாதி உண்மையும் இருக்குது. ஒரு கட்சிங்கிறது வந்து தொண்டர்கள் மட்டுமல்ல, கட்சியினுடைய நிர்வாகிகளும் தான். கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களாகவே இருப்பார்களா அப்படின்னு கேட்டால் பல நேரங்களில் இருப்பார்கள், சில நேரங்களில் இருக்க மாட்டார்கள். சில நேரங்களில் அதிகாரத்தின் தேவையை கருதி அதிகாரத்தினுடைய சூழலை மட்டுமே பொருத்தி பார்த்து அதற்கு மட்டுமே முடிவை எடுப்பார்கள். மேலே ஒரு முடிவு எடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட அப்புறமேட்டுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற சூழலை நோக்கி நகர்வார்கள். அப்படி பார்க்கும்போது அதிமுகங்கிற கட்சியை தான் கைப்பற்றணும்னு எடப்பாடி முடிவெடுத்ததற்கு பிறகு தனக்கு தேவையான தனக்கு சரியான நபர்கள் எல்லாரையுமே ஒரு விலை இருக்குது, அந்த விலை கொடுத்து அவங்கள பூராத்தையும் சைலண்ட் பண்ணிடலான்னு சொல்லி அவரோடு சம்மந்தப்பட்டிருந்த நபர்கள் எல்லோரையுமே சைலண்ட் செய்தாரே தவிர்த்துட்டு தான் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற கன்வின்சிங்கை அங்கே கொடுக்கவே கிடையாது.
நான் வந்து உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறேன், என்னுடைய அதிகாரத்தை கொஸ்டின் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஒருத்தன்ட்ட பேரம் பேசி ஒருத்தன்ட்ட தப்பிக்கிறது இருக்குல்ல, அந்த வேலையை செஞ்சாரே தவிர அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கான பொலிட்டிக்கல் லீடர் நான் தான் சொல்லவே இல்லை அவர். இப்போ ஜானகி ஜெயலலிதா அப்படின்னு கட்சி பிரியும் போது ஜெயலலிதா வந்து எல்லா கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்டையும் போய் கன்வின்ஸ் பண்ணலை, அவங்களுக்கு தேவையான ஆஃபரை கொடுத்து அந்த கட்சியை கைப்பற்றலை. மாறா அந்த கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும், ஏன் இன்னும் சொல்ல போனா ஜானகி அவர்களுக்கு ஜெயலலிதா கிட்ட இருந்தாதான் கட்சி இருக்கும்ன்ற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஒர்க்க போட்டாங்க. அது ஒரு வேலை பார்த்தாங்க. அதன் மூலமாக ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த கட்சி வந்துருச்சு. எதிர்ப்பே இல்லாம ஜானகி அவர்கள் இந்தாங்க நீங்க வச்சுக்குங்கன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியை ஜெயலலிதா தான் உருவாக்குனாங்க. இங்க எடப்பாடி அதுல தோத்து போனார். ஓபிஎஸ் அவர்கள்ட்டையும் சசிகலா அவர்கள்ட்டையும், ஏன் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி கிட்டையுமே, அல்லது அவர்களுடைய அனுதாபிகளாக இருக்கக்கூடியவர்கள், சசிகலா அனுதாபிகள், ஓபிஎஸ் அனுதாபிகள், ஏன் பிஜேபியினுடைய அனுதாபிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட நான் தாண்டா உங்களுடைய பொலிட்டிக்கல் லீடர், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் லீடரா, உங்களுடைய ஹீரோ நான் தாண்டான்னு சொல்ல வேண்டிய எடப்பாடி அப்படி சொல்லாம உங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணி உங்க எல்லாரையும் தேஜா பண்ணி ஏமாத்துற ஒரு வேலையை நான் பார்த்துறேன்டா அப்படின்னு மட்டும் சொன்னதனுடைய விளைவு அந்த கட்சி இன்னைக்கு நீர்த்து ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணியிருக்கா? கண்டிப்பாக ஆப்வியஸா. இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாமே கட்சி சார்ந்து சொன்னீங்க. இப்போ எதிர்கட்சி சார்ந்து நான் யோசிக்கிறேன். எதிர்கட்சியாக செயல்படுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போது எடப்பாடி ஆட்சி பீரியட்ல எதிர்கட்சியாக இருந்த திமுக எப்படி செயல்படுதுன்றதை நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் திமுகவை வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கும் போதாண்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்ப்பீங்கன்னு ஒரு ஒரு ஸ்டோரி உண்டு அவங்களுக்கு, எப்பவுமே அது பேர் உண்டு. அதான் அப்படி எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொல்றது, செயல்படுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ இவங்க என்ன செய்யறான்றது புரிஞ்சாதான் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். புரியறதுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் வந்து திராவிடம் சார்ந்த புரிதலாகட்டும், மாநில சுயாட்சி சார்ந்த புரிதலாகட்டும், இதெல்லாம் இதெல்லாம் அவங்ககிட்ட இல்லாம இருக்கிறதுனால தான் அந்த விஷயத்துக்காக அவங்களால ரியாக்ட் கூட பண்ண முடியல, எதிர்த்து கூட பேச முடியல, செயல்பட முடியல. சந்தோஷ் சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த அடிநாதம் பல்ஸுங்கிறது திமுக எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு. இந்த கலைஞர் எதிர்ப்புங்கிற அந்த பிம்பத்தையும் திமுக எதிர்ப்புங்கிற அந்த பிம்பத்தையும் ரொம்ப ஷார்ப்பா கையாண்டாங்க ரெண்டு பேரும். எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத பயன்படுத்துவதற்கு தவறிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருக்கு ஐடியாலஜியா ஒரு விஷயத்தை திமுக கவுண்டர் பண்ணும்போது அதை எப்படி அரசியலா தான் ஸ்கோர் பண்றதுக்கு பயன்படுத்துறதுங்கிறது தெரியல. இது ரொம்ப பெரிய கருத்து, அது பலருக்கும் லேட்டா கூட ரியலைஸ் ஆகலாம். திராவிட இயக்கம் சார்ந்து திராவிட இயக்கங்களுடைய சிந்தனையாக அண்ணா பேசிய விஷயங்களை, கலைஞர் பேசிய விஷயங்களை, பெரியார் பேசிய விஷயங்களை ஐடியாலஜியா திமுக முன்னெடுக்குது. அந்த முன்னெடுப்பை ஆதரிக்க முடியாது அதிமுகவால. ஆனா அதை கவுண்டர் பண்றதுக்கு ஆர்கியூமெண்ட்னு ஒண்ணு வைக்கிற அதுக்கு குறைந்தபட்சம் அந்த எதிர்ப்பு மனநிலையோடு பேசுவதற்கும் சிந்திப்பதற்குமான ஒரு லைனாவது இருக்கணும்ல. அதுவே எடப்பாடி ஒண்ணுமே இல்ல. ஒரு பிரச்சனை வருதுன்னா அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, எடுத்து படி, சொல்லு, பேசு, அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா அது கூட தொட்டு பார்க்கறது கூட அவங்ககிட்ட இல்லைன்றதா. நீங்க கஸ்டோடியல் டெத் வந்து திமுக ஆட்சியில 24 இருக்குன்னு இப்போ ஒரு வதந்தி பரப்புறாங்க. ரெக்கார்டு அப்படி கிடையாது. நான் உண்மையிலேயே சொல்றேன், அது உண்மையிலே வதந்தி தான். ஆனா எதிர்கட்சிக்கு அது வதந்தின்லாம் தேவையில்லை. 24 கஸ்டடி டெத் நடந்திருக்கு, 24 கஸ்டடி டெத் நடந்திருக்குன்னு உங்களால பிரச்சாரமாக இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியுமா முடியாதா? முடிஞ்சிருக்குமா முடிஞ்சிருக்காதா? எங்கேயாவது செஞ்சிருக்காரு அவரு? தமிழ்நாட்டில் மக்களிடம் கொண்டு போய் ஒரு சில பிரச்சனைகளை பேசலாம்னு சொல்லி அவர் கையில் எடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசியிருக்கிறேன்னு சொல்லு. ஆட்சி வந்து நல்லா நடக்குது, நல்லா நடக்கல, அதெல்லாம் ரெண்டாவது. திமுக ஆட்சியில எல்லாமே 100% நல்லா நடக்குன்னு திமுகவே ஒத்துக்காது. அப்ப ஆப்வியஸா அந்த கட்சியிலையும் அந்த ஆட்சியிலையும் குறைகள் இருக்கும். ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த கட்சியினுடைய குறையை கண்டுபிடிச்சு அந்த குறையை அடுத்த நாளே மக்கள் போராட்டமாக மாற்றி அதன் மூலமாக தன்னுடைய அரசியல் எடுத்துட்டு வந்துடணும்ல. எடப்பாடிங்கிற ஊரை தாண்டி, சேலம்ங்கிற மாவட்டத்தை தாண்டி நான் வெளியவே வரமாட்டேன்னு ஒரு கட்சி தலைவர் இருப்பார்னா, அவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பார்னா அந்த கட்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. குறைந்தபட்சம் புதிதாக தொடங்கக்கூடிய கட்சிகள் கூட அங்கனைக்கு எங்கன பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக என்கிற ஒரு கட்சி தன்னுடைய கட்சிக்கு கீழே பகுதி, கிளை, ஒன்றியம், பொறுப்புன்னு எத்தனையோ கட்டமைப்புகளை வச்சிருக்கக்கூடிய, திமுகவுக்கு ஈக்குவலாக கட்டமைப்புகளை கீழ் வரைக்கும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி
ஒரு போராட்டத்தை, ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ்டா தமிழ்நாடு தழுவிய அளவுல நடத்தவே இல்லை. கண்டிப்பா. இப்ப நான் தமிழ்நாட்டை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, இவ்வளவு ஸ்ட்ரக்சரா வந்துட்டு ரூட்டடா போய் இன்வால்வ் பண்றாங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பகுதி செயலாளர் இருப்பாங்க, போஸ்டர் ஓட்டியிருப்பாங்க, நகர செயலாளர் போய் என்னடா எவ்வளவு பதவிடா இருக்குது, எப்படா அதெல்லாம் கேரக்டர்லாம் போடுறாங்கன்ற மாதிரி ஆச்சரியமா இருக்கும். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் செயல்பட முடியலன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ தலைமை ஒன்று சொல்லுது, அட்லீஸ்ட் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா அது வந்து கீழ் வரைக்கும் போகணும், அது வந்து பிரச்சாரமா மாற்றணும், பெரிய அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுக்கணும். தொண்டர்கள்கிட்ட என்ன மோட்டிவேஷன் இருக்குது அப்படின்றதே பெரிய பெரிய விஷயம். தொண்டர்கள் வந்துட்டு நம்ம ஒரு தலைவர் வந்து தொண்டரை மோட்டிவேட் பண்ணிட்டே கூட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அது வந்து எடப்பாடிட்டு இருக்குதுன்னு கேட்டா இல்ல. இப்போ சும்மா சொல்றேனே, இப்போ 29 பைசான்ற ஒரு பிரச்சாரத்தை எடுத்தாங்க, திருநெல்வேலியில ஒரு அல்வா கொடுத்தாங்க, இங்க ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க அப்படின்ற ஒரு கவரப் பண்றாங்கல்ல, அந்த திமுக பண்றாங்க. அந்த கவரப்ல நிர்வாகிகள் கட்சிக்காரங்க வந்து செயல்படுறாங்க. அப்படி கட்சிக்காரங்க ஆர்வமா செயல்படுறதுக்கு மோடிக்கு வடைன்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? மோடி பட்ஜெட் மேட்டர் டைம்லயே அதுலயோ தமிழ்நாடு முழுக்க திமுக காரங்க பஸ் ஸ்டாண்ட்ல வடை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு இந்த வடைன்னு கேட்டதுக்கு, நிர்மலா சுட்ட வடை இது, பட்ஜெட்ல வந்து வடை சுட்டுருக்காங்கன்னு பிரச்சாரமா எடுத்துட்டு போனாங்க. ஐடியாவா முன்னெடுக்கணும், அந்த ஐடியாவை கொண்டு போய் சேர்த்தணும். ரெண்டுமே இல்லை அப்படின்னும் போது பிரச்சனை அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்னு, அதிமுக கட்சிக்காரங்க யாருக்கு வேலை பார்க்கணும், எதுக்கு வேலை பார்க்கணும்னே தெரியாம தவிக்கிறாங்க. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அவங்க எல்லோருமே நம்ம கூட பிறந்தவங்களா தானே இருப்பாங்க, சொந்தக்காரங்களா தானே இருப்பாங்க. இப்போ திமுக அல்லது அதிமுக அவ்வளோதானே நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய கட்சியாகவே இருக்கும். அவங்களுக்கு திமுகவை பிடிக்காம இருக்கும் சில பேர் காலங்காலமாக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களா இருப்பாங்க. திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸோடு கிளம்பி போகிறதுக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு எடப்பாடியை நம்பியா நம்ம போகிறதுங்கிற எண்ணம் இருக்குது. ஓபிஎஸ் இப்போ அவங்களே வந்து இது தேருமா தேராதா, இப்போ இவங்களோட சேருவாங்களா மாட்டாங்களா, ஓபிஎஸ்ஸால் அனுகூலம் அடைஞ்சவன் நான், இப்போ சசிகலா ஜெயலலிதாவால் அனுகூலம் அடைஞ்சவன் நான், அந்த அம்மா ஜெயலலிதா கூட இருந்த சசிகலாவுக்கே துரோகம் பண்ணிட்டாரு. இப்படி எல்லாமே தன்னுடைய ரெக்கார்டு, எடப்பாடியினுடைய ரெக்கார்டு என்பதே அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கே ஒரு நெகட்டிவான முகமாக மாறி இருக்கு. அதை பாசிட்டிவாக மாற்றுவதற்கு, அவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுவதற்கு எதுவுமே செய்யலை. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, இந்த மாதிரியான கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அவர் சில விஷயங்களை செய்து கொடுத்துட்டாரு. ஓகே, அவங்க எல்லாரும் எடப்பாடி வாழ்கன்னு சொன்னா வாழ்ந்துருவாரா? சசிகலாவுக்கு தானே மாலை எடுத்துக்கிட்டு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்தை எடப்பாடி தனக்கானதாக மாற்றுவதற்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? நாடு தழுவிய அளவில் போராட்டம், தமிழ்நாடு தழுவிய அளவில் போராட்டம், தமிழ்நாடு தழுவிய அளவில் அவர்களை எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்கு உண்டான ஒரு முயற்சி, அப்படி ஒரு பேரணி. இப்படி யோசிங்க, கட்சியில வந்து அடுத்தடுத்த முகங்களாக இருந்த சசிகலாவுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாரு, ஓபிஎஸ்க்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாரு, புகழேந்திக்கு துரோகம் பண்ணிட்டாரு, கேசி பழனிசாமிக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இப்படி கட்சியின் முகமாக இருக்கக்கூடிய எல்லா முகங்களுக்கும் ஒரு துரோகம் பண்ணிட்டாரு. அப்போ இவர் மேலே ஒரு நெகட்டிவான பிம்பம் இருக்குது. இதை வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லை? அதே போல் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உளவுத்துறையில் நண்பர்கள் இருப்பாங்கல்ல, கட்சியும் கீழ்மட்ட அளவில் அவருக்கு ஃபேவரட்டான நபர்கள்னு இருப்பாங்கல்ல, அவர் ஊர்லேயே கீழ்மட்டத்தில் கட்சிக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல. இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்குங்கிறது தெரியும்ல. இப்படி ஒரு எதிர்ப்பு இருந்துச்சுன்னா மக்களிடம் போய், அவங்க கட்சிக்காரர்களிடம் போய் அவருடைய முகத்தை பதிய வைப்பதற்கும் அவர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கும் ஒரு 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 டாக்கை உருவாக்கியிருக்கணும்ல. நான் இப்படியும் சொல்கிறேன், திமுகவில் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் தான் அப்படின்றது உருவாகும் போது நமக்கு நாமேன்னு ஒரு பயணத்தை திமுக சார்பாக ஸ்டாலினை முன்னிறுத்தி அந்த வேலையை செஞ்சாங்க. ஏன்னா கட்சியில் கலைஞருக்கு பிறகு இவரா அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்களே பல பேர் இவரை ஏங்க போடுறீங்கன்னு அந்த நேரத்தில் விமர்சித்த நபர்கள்லாம் இப்பயும் கட்சியில் இருக்கிறவங்க, எனக்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க, கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சாங்க. இல்லைங்க ஸ்டாலின் வேஸ்ட்டுங்க, ஸ்டாலின் வேணாங்க, இடைத்தேர்தலில் போய் நின்று பிஜேபி எதிர்ப்பு ஒழுங்காக பேசலைங்க, அதனால தாங்க டிடிவி எல்லாம் ஜெயிச்சாரு, அவர் வேணாங்க, இப்படியெல்லாம் அவர் மேலே வந்து விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருந்தவங்க. நமக்கு நாமே பயணத்தை அவர் ஏன் டிசைன் பண்ணாருன்னா, கட்சிக்காரங்க உட்பட மக்கள் மத்தியிலேயே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு முகத்தை போய் சேர்க்கறதுக்கு, பரவலாக்குவதற்கு, அவங்களோடு உரையாடுவதற்கு, அவங்க கிட்ட இலகுவாக்குவதற்கு, நான் உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவராக உங்களோடு டிராவல் பண்ண வர்றேன்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேங்க. அப்படி ஏதாவது எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு? இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியிலையுமே வந்து ஸ்ட்ரக்சரலாக அது கேஆஸாக தான் இருக்குது. இவர் வந்துட்டு அவங்கள்ட்டையும் போய் ரீச் ஆகலைன்றப்போ மக்கள்கிட்டையுமே போய் ரீச் ஆகாமல் இருக்கிறாரு. இவர்
கட்சி அப்பார்ட் ஃப்ரம் கட்சி, அவர் எதிர்க்கட்சியாக இருக்கிறது விடுங்க, அவர் ஆட்சியிலேயே இருக்கும்போதே எவ்வளோ பிரச்சனையெல்லாம் நடந்தது. இப்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெர்லைட்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மக்களை சுடும்போது இவர் என்னன்றாரு, நான் அதை டிவியில் தான் பார்த்தேன் அப்படின்னா, நானும் டிவியில் தான் பார்த்தேன், நீங்களும் டிவியில் தான் பார்த்துருப்பீங்க, நீங்களும் டிவியில் தான் பார்த்துருப்பீங்க. நம்மலாம் காமன் பீப்புள், நம்ம அப்படி சொல்லலாம். ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்துட்டு நான் டிவியில் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் பீப்புள்கிட்ட போய் ரீச் ஆகுறதோ, இல்லை பீப்புளுக்கு கிரிட்டிக்கலாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த இடத்துல போய் நிற்கிறதோ எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது அவர் ஒரு சிஎம்மாவுமே எப்படி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் புரியுது. அவர் வந்து குறுக்க புகுந்து முதலமைச்சர் ஆனவர் அப்படிங்கிற பிம்பம் தான் இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. மக்களிடம் சென்று ஓட்டை வாங்கி ஜெயிக்கக்கூடிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு நபராக இருந்தால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரவே வராது. இந்த எண்ணம் இருக்கிறதுனால மக்கள் அவருக்கு ஆப்வியஸாக ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இதையுமே ஏன் மக்கள்னு சொல்கிறேன்னா, அதிமுக காரங்களே அவருக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுமக்கள் மத்தியில் நாம் ஏன் இப்போ ஜெயலலிதாவை இந்த டாபிக் உள்ளே இழுத்தோன்றதுக்கு காரணம் அதுதான். பொதுமக்களாக பலரும் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு பூரா இன்னைக்கு திமுகவுக்கு வந்து நின்றுச்சு. அதனால தான் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு திமுகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துகிட்டு இருக்கு. திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய பலருமே கூட இன்னைக்கு திமுக பக்கம் ஓட்டு போடுறாங்க. பொதுமக்கள் மத்தியில் அதிமுகவின் சார்பில் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்களே திமுக பக்கம் வந்திருக்கிறாங்க. ஏன்? ஆப்வியஸா அவங்களுக்கு வந்து இவர் சைடில் இவர் பண்ணக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இழப்பு. இவர் அந்த ஹோப்பை கொடுக்கல. அந்த ஹோப்பை கொண்டு வருவதற்குண்டான முயற்சியாவாச்சும் ஏதாவது ஒன்று எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டால், ஒரு இடைத்தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல், நம்பகத்தன்மை உள்ள ஒரு கூட்டணி, இப்படி எதுவுமே அவர் சைடில் இருந்து நியமிக்கல. ஒரு அரசியல் கட்சியாக கூட்டணி அமைப்பதுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று. பொலிட்டிக்கலாக தான் பவர்லெஸ்ஸாக இருக்கேன், தன்னுடைய கட்சி பவர்லெஸ்ஸாக இருக்குன்னா தன்னுடைய கட்சிக்கு பவரை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியை அவர் உருவாக்கணும்ல. அப்படி ஒரு கூட்டணியை கூட அவரால் உருவாக்க முடியல. தன்னோட கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியவே வெளியில் அனுப்பி அதை பாஜகவோட கூட்டணிக்கு சேர விட்டுட்டு கடைசி நேரத்தில் அவர்களோட டீல் பேசி ஒழுங்காக முடிக்க முடியலை அப்படிங்கிறதே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான பிம்பம். அப்போ தேர்தலிலும் தோல்வி, கூட்டணி அமைப்பதிலும் தோல்வி, மித்த நண்பர்களை மித்த கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்களை சேர்த்துக்கொள்வதிலும் தோல்வி, இப்படி எல்லாவற்றிலும் தோல்வி 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 என்பதையே முகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாருன்னா அது எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு போய் வெற்றி மட்டும் எப்படி அவருக்கு கொடுக்கணும்னு மக்கள் நினைப்பாங்க. இந்த வெற்றிங்கிறது வந்து வெறுமனே வாக்கு செலுத்தி அவருக்கு அது மட்டும் இல்லை, நம்பகம் தான், நம்பிக்கை தான் வெற்றி. இன்னைக்கு திமுக தொடர் வெற்றியை பெறுதுன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த காலங்களில் இவ்வளவு பெரிய நம்பிக்கையை மக்கள் கொடுக்கல. அதனாலதான் எதிர்கட்சியா இருந்த போதும் கூட இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதே டிடிவி தினகரன் ஜெயிக்கிறாரு, திமுக வந்து 3வது இடத்துக்கு போகுது. ரைட்? அவ்வளவு மோசமா மக்கள் வந்து நம்பிக்கை இல்லாம இருந்த மக்கள் இன்னைக்கு எந்த தேர்தல் வந்தாலும் உன்னே தான் நம்புறேன்னு ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய சேஞ்சா ஒரு எலெக்ஷன்லயே மாத்தி இருக்கிறாரு, ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கி இருக்கிறாரு. இந்த நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழல் தான் எடப்பாடிக்கு விழுந்துகிட்டே இருக்கு. இது ஏன் விழுகுது அப்படின்னா, அவருக்கு பாஜகவோடு இருக்கக்கூடிய நெருக்கமும் கூட அதில் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு என்று இருக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது வந்து எதிர்மறை வாக்கு தான், பாசிட்டிவ் ஓட்டு அதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த வே ஆஃப் திங்கிங் ப்ராசஸே எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களால் மட்டும்தான் பாஜகவுக்கு ஓட்டே போட முடிகிறது. ஏன்னு சொல்கிறேன்னு புரியும். சிறுபான்மையினருக்கு எதிரான மனநிலை, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ற பேரில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மனநிலைன்னு யார் யாரெல்லாம் எதிர் மனநிலை அரசியல் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஓட்டு தான் வந்து பாஜகவுக்கான ஓட்டு. அரசியலாவே சொல்கிறேன். அப்படிப்பட்ட நபர்கள் சிந்தனை முறையாகவே எதிர்மறையாகவே இருந்து பழகினவங்க. பாஜகவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டான்? பாசிட்டிவான எண்ணம் இருக்கக்கூடிய யாரும் ஓட்டு போட மாட்டான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பலரும் பாசிட்டிவான மனநிலையில் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு கட்சி ஜெயிச்சிச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. அதை ஒழுங்காக செய்தா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அது அதிமுகவோ திமுகவோ. இவங்களுக்கு இதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை வந்து எதிர்மறை கட்சி, அவன் வந்தான்னா நம்மளை பூரா பிரித்து சூழ்ச்சி பண்ணி விட்டுருவான், தேவையில்லாத பஞ்சாயத்து, வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது இப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பாங்க. இப்போ இந்த மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடு கூட்டணி வச்சுக்கிட்டு வர்றேன்னு எடப்பாடி வருவதே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் மீதான நம்பகத்தன்மையை சிதைக்குது. இன்னொன்று, மோடியா லேடியான்னு அந்த அம்மா கேட்டாங்கல்ல, அதுக்கு பிறகு அவங்க கூட்டணி வச்சிருப்பாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் வேற. ஆனால் சொன்னாங்கல்ல, சொல்லிட்டு அந்த அம்மா ஸ்ட்ராங்காக நின்னாங்கல்ல. தன்னுடைய வலுவான எதிரியாக தமிழ்நாட்டில் திமுகவை நிறுத்தாம அதை விட பெரிய வசதியாக இருக்கக்கூடிய பாஜகவை நான் நிப்பாட்டுறேன் பாடுறான்னு அந்த அம்மா நிறுத்தினாங்கல்ல அந்த பீரியட்ல. அப்போ அது அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. அதை அப்படியே ஸ்டாலின் கையில் எடுத்துட்டாரு. எனக்கு வலுவான எதிரி எடப்பாடி பழனிசாமி இல்லை, மோடி தான்.
பிஜேபி தான். இப்போ நான் கேட்குறேன், ஸ்டாலினா மோடியா? அவர் கையில் எடுத்துட்டாரு, தொடர் வெற்றிகளை கையில் எடுத்துட்டு விட்டாரு. நீங்க அதே மோடியா லேடியாங்கிறத எடப்பாடியா மோடியா நான் போட்டு காட்டுறேன் பாருன்னு சொல்லி வந்திருந்தா மக்கள் அதை செஞ்சிருப்பாங்க. அதை அவரால் செய்ய முடியாது. செய்ய முடியாம தான் மோடி எங்கள் டேடின்னு பேச வேண்டியது. டேடின்ற லெவலுக்கு வந்துட்டாரு. குறைந்தபட்சம் எங்களுக்கு அவர்களோடு உறவு இல்லை. இன்னொன்றுங்க, எஸ்டிபிஐ மாதிரியான ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய மேடையில் போய் நான் வந்து அவங்களோடு பிஜேபியோடு இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொல்ல ஒரு நபர், சொல்லி முடிச்ச கொஞ்ச நாளில் பாஜகவோடு கூட்டணின்னு அமித்ஷா வந்த உடனே கிளப்பி இவரை வர வச்சு இவரை ஒரு பொம்மை கணக்காக உட்கார வச்சு எதுவுமே பேசாமல் இவர் எந்திரிச்சு வர்றாரு. அப்போ எஸ்டிபிஐக்கு எவ்வளோ ஏமாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அப்போ இஸ்லாமிய மக்கள் எவ்வளோ ஏற்படும்? அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கே அது எவ்வளோ பெரிய ஏமாற்றம். குறைந்தபட்சம் எடப்பாடி அன்னைக்கு மைக்கை பிடிச்சி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்து அந்த இடத்துல தானும் ஒரு லீடர்னு ப்ரூவன் ஆகியிருந்தாருன்னா கூட அது வேற ஒரு பிம்பத்தை கொடுக்கும். இவரை சும்மா ஒரு கோயில் திருவிழாவுக்கு வாசலில் செண்டு விற்கிற பொம்மை மாதிரி கூட்டியாந்து உள்ளே உட்கார வச்சுட்டு திருப்பி இவரை எந்திரிச்சு அவர் வாட்டுக்கு போயிட்டாருன்னு உடனேயே மொத்த கிரெடிபிலிட்டியும் இறங்கிடும்ல. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கை இப்போ ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு இருக்கிறாங்கல்ல, அதன் அடிப்படையில் அதிமுகவுக்கு கொடுக்க வேண்டிய ஓட்டம் ஆத்தாடி ஆன்டி இன்கம்பன்சி, அது பாட்டி இன்கம்பன்சி, பேசாமல் இருக்க சொல்லுங்கடா, இவங்களுக்கே ஓட்ட போட்டு பெறலாம்டா மனநிலைக்கு தானே அது உருவாக்கும். அப்போ முழுக்க முழுக்க தன்னுடைய அரசியல் எதிர்காலம் என்பது ஒரு அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு உழைப்பால் வந்ததுன்னு சொல்கிறாரு. அந்த உழைப்பு வந்து டேபிளுக்கு கீழே உருண்டு வந்த உழைப்பாக தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வேறு எந்த உழைப்பாகவும் தெரியல. அவர் வந்து நான் இந்த இடத்துல இருந்து வந்தேன் அப்படியெல்லாம் அப்படி ஒரு ரெக்கார்டே இல்லை. கட்சி வேலை பார்க்குறாங்க, பார்த்துருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம மறுக்கலை. ஆனால் அந்த அதிகாரம் எப்படி வந்துச்சுன்னு கூவத்தூரில் நடந்த விஷயங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து மறுக்கவே இல்லை. அப்படி ஒரு பக்கம் இருக்க இவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதவிங்கிறது ஒரு லக்கில் கிடைச்ச பதவி. அந்த லக்கை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான பொட்டன்ஷியலோடு இருந்த நபரான்னு கேட்டால் கிடையாது. மாறா இதே அந்த அதிமுகவில் வேறு யாராவது அரசியல் முகங்கள் அதை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்திலேயே ஒருவேளை அந்த இடத்துல செந்தில் பாலாஜி இருந்திருந்தாருன்னு வைங்க, இன்னைக்கு அவர் திமுகவில் இருக்கிறாரு, அன்னைக்கு அவர் அதிமுகவில் இருக்கிறவர், அவரும் அந்த டீலை ஓகே பண்ணியிருந்து அவர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாருன்னா அவர் எப்படி பயன்படுத்தியிருப்பாருன்னு மட்டும் கற்பனை பண்ணிக்கோங்க. இது இஃபன் பட்டு தான், நான் இதாக சொல்ல வரல. ஒரு பொலிட்டிக்கலாக தன்னை தகவமைச்சுக்கணும், தான் ஒரு வேலையை பார்க்கணும்னு நினைக்கிற யார் ஒருத்தரும் அதை செஞ்சிருப்பார். அப்போ இயல்புலேயே அவருக்கு அது வரலை. அப்படிங்கிறதுனால அந்த கட்சியே தன்னுடைய எல்லா விதமான இமேஜையும் அது காலி பண்ணிருச்சு. ஹீரோயிக் இமேஜாக இருந்து தொடங்கப்பட்ட ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி என்கிற நபர் அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் பம்மக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கிறார். அப்படிங்கிறதையே அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதையும் தாண்டி அவருக்கு 60 சீட்டு கிடைக்குது, 70 சீட்டு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப பெரிய சோகம். அது தமிழ்நாட்டின் சோகம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு இடஒதுக்கீடு மாதிரி ஒரு நம்பர்ஸை சொல்லிட்டு ஒரு 2 சாதிகளை சேர்த்த மாதிரி ஓட்டு போட வச்சுட்டு அதன் அடிப்படையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எண்ணக்கூடிய மனநிலை இருக்குல்ல, அது ஒரு சாதிய கட்சி செய்யலாம். அதிமுக மாதிரியான ஒரு கட்சி செய்கிறது இருக்குல்ல, அப்போ அந்த நிலைமைக்கு அது அதிமுக சுருங்கி போயிருக்கு அப்படிங்கிறது தான் காட்டுது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி தான் அதிகாரத்துக்கு வரணுங்கிறத விட தான் எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்து தன்னுடைய பவரை வந்து அசம்பிளி ஒரு பவர் தானே அது, அந்த பவரையே நான் சுவீகரிச்சுக்கிறேன், அப்படியாச்சும் என் கட்சி என்கிட்டயே இருக்கட்டும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தையும் இது கூட வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பவருக்கு வந்தால் அது நிறையா சிந்திக்கணும், அதுக்கு நிறையா யோசிக்கணும், வழியே இல்லாமல் அந்த அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த 4 வருஷம் ஓட்டுறதுக்கே அவனுங்களை வச்சு ஓட்டிட்டேன், திருப்பி நான் நின்று ஜெயிச்சு கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டு மேலே வர்றதுங்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. இப்படியே நீ விட்டுருங்க, நான் எனக்கு வச்சிருக்கிற அந்த 30 பேர் 35 பேர் எம்எல்ஏவை வச்சு அதே மாதிரி ஏதாவது ஒரு சீட்டை நான் ஜெயிச்சுட்டு 200 நிச்சயம்னு திமுக சொல்லிருச்சு, மீதி 34 எப்படியோ அதில் நம்மளுக்கு இருக்குது. அந்த 34 ஜெயிச்சிட்டோம்னா நம்ம எதிர்கட்சி தானுங்களே, நாம் அந்த எதிர்கட்சி தலைவராகவே இருந்துக்கிறலாமே, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் நகர்ந்து இருக்கிறாரோ அப்படிங்கிறது தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இப்போது எடப்பாடியோட நடவடிக்கைகள் இதெல்லாம் தாண்டி இப்போது ஓட்டு ரீதியாக யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டு அப்படிங்கிறது கட்சி சார்ந்ததும் கூட, அதோட கட்சி வளர்ச்சி சார்ந்ததும் கூட. இப்போது ஜெயலலிதா கிடைச்ச ஓட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டுகள் அல்லது கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, அந்த ஓட்டுகள் அப்படிங்கிறது. இப்போது எடப்பாடி பிஜேபி கூட்டணி யோசிச்சு பாருங்கள், சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டுகள் எங்கே ஆஃபீஸாக போகும் அப்படின்றது. பிஜேபி கண்டிப்பாக. கேரோன் பத்திரிகையில் வந்துட்டு 2026 வந்து பாஜகவுக்கு இலக்கு கிடையாது, 2031 தான் இலக்கு. அதுக்குள்ளே வந்துட்டு இவங்களுடைய என்ன சொல்கிறது சித்தாந்தத்தை திணிக்கிறதாகட்டும் இல்லை செயல்படுத்துறதாகட்டும் இந்த மாதிரியான செயல் திட்டங்கள் மட்டும் தான் அங்கே செயல்படுத்துவாங்க. அது யார் மேலே செயல்படுத்துவாங்கன்றது தான் மேட்ரு.
அதுக்கு ஈஸியாக இரையாக போகிறது யாருன்னா அதிமுகவுடைய ஓட்டுகள் இல்லை அதிமுகவுடைய கேடர்கள், அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா தேசிய அளவிலேயே ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியோடு கூட்டணி வைத்து அந்த கட்சியை காலி பண்ணி அந்த இடத்துக்கு பிஜேபி வளருவது தான் பேட்டர்ன். அதே தான். அப்போது அதுக்கு ஈஸியாக இரையாகிறது அதிமுக. அப்போது கட்சி வந்துட்டு அழிய போகிற நிலைமையில் இருக்குது. அதை வந்துட்டு எடப்பாடியால் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது எனக்கு பெரிய கேள்வி. அது அவரால் முடியாது. அதுக்கு என்ன இப்போ பலரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அதுக்கு தாவேக்கா வருது. இப்போ தாவேக்கா வந்து முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய வாக்கு வங்கி கையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல திமுக விசஸ் தாவேக்கா அப்படிங்கிறது நியர் ஃபியூச்சரில் பொலிட்டிக்கலாக மாறுச்சுன்னா அது ஒரு நல்ல கிரவுண்டாக கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அது ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக அந்த கட்சியே வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியாகவும் அந்த கட்சி அதுக்கு எதிராகவும் இப்படியான ஒரு பேட்டர்னில் தமிழ்நாடு இருக்கட்டும் அப்படின்னு சிலர் கருத்து முன்வைக்கிறாங்க. அது தாவேக்கா போர்ஷனை தனியாக பேசும்போது அந்த டைமில் பேசலாம். உங்களுக்கு என்ன தோணுது? பேசிக்காவே அதிமுகவுக்கு வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அதாவது அதிமுகவில் வந்து எந்த ஒரு அனிமல் கூட நின்னாலும் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த பிராண்ட் ஏஐஏடிஎம்கே அப்படின்ற ஒரு இதுக்கு ஆமாம் ரெட்டலையோ அந்த இமேஜுக்கு ஒரு ஓட்டு உண்டு. ஸோ அந்த ஓட்டு இருக்கும். அது போக இது பிஜேபியோடைய ஒரு பி டீம் மாதிரி தான் இருக்குது. இது அதிமுக அப்படின்ற ஒரு செப்பரேட் இமேஜ் இல்லாமல் இருக்கிறதுனால இதனால் ஓட்டுகள் மேபி ஷிஃப்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள். யாருக்கு ஷிஃப்ட் ஆகும்? ஐ திங்க் டிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆகும். தாவேக்கா பற்றி இன்னும் தெரியல, அவர் எவ்வளோ தூரம் உழைச்சிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு செப்பரேட் டாப்பிக்காக இருக்கும். பட் மோஸ்ட்லி டிஎம்கேக்கும் இல்லை தாவேக்காக்கும் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட். அப்போது அதிமுகவினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு கோழி குஞ்சை கையில் வச்சுக்கிட்டு இது உயிரோடு இருக்கா இல்லையான்னு சொல்லுன்னு நம்ம கேட்டோம்னா அது உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத தவிர வேறு பதில் இல்லை. நீ இப்படி அழுத்திட்டு எடுத்தாங்கன்னா அது செத்து போயிருக்கும், அழுத்தாமல் அப்படியே எடுத்தாங்கன்னா உயிரோடு இருக்கும். அது உயிரோடு இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் கையில் இருக்கிறவங்க பொறுத்து. எடப்பாடி பொறுப்பு. எடப்பாடி இப்போ பாஜகவை கலட்டி விட்டுட்டு குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு நான் வந்து பாஜகவை கலட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தலில் நிற்கிறாரு. இந்த தேர்தலில் நிற்கிறாரு அப்படின்னா அது அவருடைய கட்சிக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க. பட் அதையுமே டெல்லியிலிருந்து சில நண்பர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் நம்மக்கிட்ட தகவல் சொல்லும் போதே இந்த பேட்டர்னே பிஜேபியோட பேட்டர்ன் தான், அது அவங்களோட லைனே வேறையாக இருக்குது. அவங்க டார்கெட் வந்து 2031. அதிமுக வலுவான அதிமுகவா இல்லைங்கிறத தே ஸ்மெல்ட் இட். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இந்த கூட்டணி சேர்ந்து நின்று ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. தனியாக விஜயோட நின்று இந்த கூட்டணி அமைஞ்சு நின்றுச்சுன்னா ஒரு தொங்கு சட்டமன்றம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, இப்படியான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை தான் ப்ளே பண்ண விடும். அப்படி ஒரு சூழலில் உங்களுக்கு வந்து ஜனவரியை ஒட்டியே அந்த கூட்டணியை கலட்டிட்டு அவங்கள தனியாக நிற்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இல்லை ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணிட்டோம், இப்போ ஒரு சில சம்பவங்களை உருவாக்கி அந்த சம்பவங்கள் மூலமாக திமுகவுக்கு எதிராக ஒரு சென்ஸ் இருக்குது 2026 தேர்தல் களம் அப்படின்ற ஒரு டைமென்ஷனை கிரியேட் பண்ணிட்டா இந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி ஒன்று கிரியேட் ஆகலை அப்படின்னா ஆப்வியஸாக அவங்கள கலட்டி விட்டு அந்த பவரை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தொங்கு சட்டமன்றத்தில் அதிகமான இடங்களையும் அதிகமான வாய்ப்புகளையும் பிஜேபியினுடைய பவர் சென்டர்ஸ் அங்கிருந்து இயக்குவது போன்ற ஒரு வேலையவும் ஆப்வியஸாக செய்வாங்க அப்படிங்கிறது வந்து அங்கிருந்து வரக்கூடிய தகவல். எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு நபர் தன்னோடு சேர்த்து இந்த கட்சியவும் மொத்தமாக புதைத்து அடமானம் வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்ம பேசுறதுல இருந்து மட்டும் தெரியல, அதிமுகவினுடைய தொண்டர்கள் பேசுறதுல இருந்துமே நல்லா தெரியுது. இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறது அவருடைய நடவடிக்கைகளில் பொறுத்து தான் நம்மளுக்கு தெரியும். எங்கே போய் நிற்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களோடு உரையாடியதற்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி.